ஹை கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி உறவே உயிரே எபிசோடு 84 பார்ட் 2ல் என்ன பார்க்க போகிறோம்னா, ஷாலினிக்கு வந்து ரவி கால் பண்ணுறான். உடனே காலை அட்டன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கப்போ ரவி சொல்கிறான், ஆஃபீஸ் முடிச்சுட்டு 15 நிமிஷம் நீ வெளியில் வா, ஒரு மீட்டிங் இருக்குது, அதை அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியும் உடனே இதை வந்து அவங்க அம்மாவும் கேட்டுக்கிட்டு இருக்கா. ரவியோட அம்மாவும் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு. ஆஃபீஸ் டைம் முடிச்சுட்டு ஓவர் டைம்லாம் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த திமிராலாம் என்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காத, அவ்வளோ திமிரா பேசுகிறா இருந்தால் கொடுக்க வேண்டிய பணத்தை எடுத்து வை அப்படின்னு சொல்லி ரவி சொல்லியும் அவளும் டென்ஷன் ஆகிட்டு கோவப்படுறா. அப்புறம் ஷாலினி சொல்கிறா, இவன் இஷ்டத்துக்கு என்னை அங்கே வா இங்கே வான்னு கூப்பிட்றான், இவனுக்கு அறிவே இல்லையா அப்படி இப்படின்னு கண்ணாபுடான்னு திட்டிகிட்டு இருக்கா. நான் ஏன் இப்போ கோவப்படணும்? எனக்கு இன்னும் 2 வீக்கில் கல்யாணம் ஆக போகுது, வீடும் கைக்கு வந்துடும், நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கா. அப்போ வீடு கைக்கு வரலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. அந்நேரம் பார்த்து ஃபோனை கட் பண்ணிவிட்டு போயிடுறா. இங்கே வந்து ரவியோட அம்மா, என்னப்பா யார்கிட்டப்பா பேசிகிட்டு இருக்க, ஏதோ மீட்டிங் சொல்லி பேசிகிட்டு இருந்தியே, என்னப்பா விஷயம் அப்படிங்கும். ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லியும் நான் பேசிகிட்டு இருந்ததெல்லாம் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறான் அம்பியா. நீ போய் ரித்திகாவை பாரும்பா, அவளை பார்க்குறதுக்கு உனக்கு 15 நிமிஷம் தான் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படி சொல்கிறான், ஒரு பொண்ணை பார்த்த உடனே நம்ம பிடிச்சிருக்கா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா, இது வந்து அரேஞ்ச் மேரேஜ் தானே, ஜஸ்ட்டு ஒரு 15 நிமிஷமே போதுமா நான் பார்த்து பேசி பிடிச்சிருக்கான்னு சொல்கிறதுக்கு அப்படி சொல்லி, சரிப்பா அப்படின்னு சொல்லி அம்பிகாவும் சொல்கிறா. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, ஷாலினி வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா ரவிக்காக. என்னடா இன்னும் காணும், வர சொல்லியிருக்கானே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அந்நேரம் பார்த்து ரவியும் ரெடியாகி வந்துக்கிட்டு இருக்கான். ஷாலினி பார்த்துடுறா ரவியை. பார்த்துட்டு வந்த உடனே கேட்குறான், என்ன சீக்கிரம் வந்துட்ட போல் அப்படின்னு சொல்லி ரவி கேட்க, அப்படியே நின்றுட்டு இருக்கா. கரெக்டான டைப்புக்கு வந்திருக்க போல் அப்படின்னு சொல்லி ரவியும் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஒன்றும் இல்லை வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியும், ஓ அப்படியா, லேட்டாக வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்கியா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், கரெக்ட் டைமுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ரவி திட்டிகிட்டு இருக்கான். உடனே ஷாலினி, இங்கே பாரு எனக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி கோபமாக பேச, அப்படியே கம்முன்னு 2 பேரும் சைலண்ட் ஆகிடுறாங்க. ஓ வாய்க்கு வந்தது இஷ்டத்துக்கு பேசாத அப்படின்னு சொல்கிறான். ஓ அப்படியா, ஒரு பாஸ்கிட்டே நீ எய்த்து பேசுகிறியா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கான். உடனே சொல்கிறான், நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு, நான் ஒரு 15 நிமிஷம் மீட்டிங் இருக்குது, நான் அந்த மீட்டிங்கை போய் அட்டன் பண்ணிவிட்டு வந்துடுறேங்க. அந்த நேரம் வெயிட்டர் வந்து உங்களுக்காக ரித்திகா வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி உடனே ஷாலினி ஷாக் ஆகி, யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி பார்க்குறான். இவனும் பார்க்குறான் ரித்திகா வந்துட்டான்ட்டு. சரி நான் போய் பேசிட்டு வரேன், நீங்கள் இரு அப்படின்னு சொல்லிட்டு ரவி போகிறான். போய் அங்கே ரித்திகாட்ட பேசுவோம் அப்படின்ட்டு ரித்திகாட்ட போய் ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லி கை கொடுத்துட்டு பேசிகிட்டு இருக்கான். அதை வந்து ஷாலினி அவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ இப்போ 3 நிமிஷம் லேட்டாக வந்திருக்க அப்படின்னு சொல்லி ரித்திகா கேட்கையும், ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு ரவி கேட்குறான். எனக்கு வந்து பைக்கில் ஃபுல்லாக 1 டே ஃபுல்லாக சுற்றணும் அப்படின்னு சொல்லி, ஓ அப்படியா அப்படிங்கும். உடனே ரித்திகா கேட்குறான், உனக்கு என்ன பிடிக்குங்க, எனக்கு வேலை எனக்கு ஒர்க்கு தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கும் சொல்லிகிட்டு இருக்கான். ஓ அப்படியா, என்னமாரி ஒரு அழகான பொண்ணை பார்த்தா யாருமே அவங்க வேலையை விட்டுருவாங்க, நீ என்னென்னா எப்படி சொல்கிறியே, நான் ரொம்ப லக்கி, நீ கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத வந்து ஷாலினி அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. என்ன பேசிக்கிறாங்க அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். உடனே ரித்திகா கேட்குறான், உன் லைஃப்பில் நீ யாரையாவது லவ் பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லியும் உடனே டக்குன்னு வந்து ரவி எமோஷ்னல் ஆகிடுறான். அதை வந்து ஷாலினியை உடனே திரும்பி பார்க்குறான். உடனே ஷாலினி இதை கொஸ்டினை கேட்குறத பார்த்துட்டு அவளை அப்படியே ஒரு மாதிரி கண்டுக்காத மாரி உட்காந்துருக்குறா. லவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி, ஓ அப்படியே யார் அந்த லக்கி கேள் அப்படின்னு சொல்லி ரித்திகா கேட்க, நான் லவ் பண்ணியிருக்கேன், பரவாயில்லையே, பட் நீ லவ் பண்ணியிருக்க அப்புறம் எப்படி என்ன கல்யாணம் பண்ணிப்ப அப்படின்னு சொல்லி ரித்திகா ஒரு கொஸ்டின் கேட்குறான். அதுக்கு ரவி என்ன ஆன்சர் பண்ணுறான், நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் உனக்கு உண்மையாக இருப்பேன், நீ மட்டும்தான் என் லைஃப்பில் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஷாலினியை ஒரு பார்வை பார்க்குறான். ஓகே நான் வந்து ரொம்ப லக்கி, உன்னை கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி ரித்திகா வந்து ஹாப்பி ஆகிடுறா. பரவாயில்ல, நம்மளை ஏற்றுக்க போகிறான், நம்மளை கல்யாணம் பண்ணிக்க போகிறான் ரவி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கா. டக்குன்னு அந்நேரம் பார்த்து ரித்திகா ஃபேண்டில் வந்து குடிச்சிக்கிட்டு இருக்க டீ வந்து கொட்டிடுது. அச்சோ டீ கொட்டிட்டு நான் போய் வாஷ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா கிளம்பி போயிடுறா. சரின்னு போன உடனே இங்கே ஷாலினியும் பார்த்துக்கிட்டு இருக்கா, அப்பா போயிட்டா அப்படின்னு. அந்நேரம் வந்து ஷாலினிக்கு வந்து ஃபோன் வருது. பார்த்தா சிவா ஃபோன் பண்ணியிருக்கான். சிவா சொல்லு சிவாங்க. ஷாலினி, ஐயோ என்னுடைய ஆஃபீஸ் தீ பிடிச்சிட்டு என்னாச்சுன்னு தெரில, யார் பண்ணதுன்னு தெரில, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப படப்படப்பாக பேசிகிட்டு இருக்கான். என்னாச்சு சிவா சொல்லு, என்ன அப்படிங்க, என்னன்னு தெரில, யாரோ பண்ண வேலை தான் போல் இது, என் ஃபேக்ட்ரி தீ பிடிச்சிக்கிட்டு அப்படிங்கையும், நான் அப்புறமா கால் பண்ணுறேன், நீ கையிலே மொபைலில் வச்சிரு, எங்கேயும் மொபைலில் வச்சிடாத அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே ஃபோனை என்ன பண்ணிடுறான், கட் பண்ணிடுறான்.
உடனே இங்கே எந்திரிச்சு வந்து ரவியை வந்து கண்ணாப்பிடான்னு திட்டுறா. உன் அக்கிரமத்துக்கு ஒரு அளவே இல்லையா? ஏன் என்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேங்கிற? ஏன் வந்து நீ சிவாவுக்கு இவ்வளோ டார்ச்சர் பண்ணுற? ஏன் அவன் ஃபேக்ட்ரிக்கு தீ வச்ச அப்படி சொல்லியும் அதுக்கு உடனே ரவியை ஷாக் ஆகிடுறான். எல்லாரும் அவன் பார்க்குறாங்க ரவியை திட்டுறத. நான் வைக்கல, நீ தெரியாமல் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இல்லை நீ தான் வச்சுருக்க அப்படின்னு. இந்த பக்கம் பார்த்தா என்னடா ஏன்டா போய் சொல்கிற அப்படின்னு சொல்லி அவன் அப்பா கேட்க, அப்போ தான்ப்பா கோர்ட்டில் கேஸ் ஜெயிச்சா நமக்கு அதில் அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லிடுறான். இந்த பக்கம் பார்த்தா என்னோட தகுதி கம்மியாக இருக்கவங்கள்ட்டலாம் போட்டி போடணும்னு அவசியம் இல்லை, நான் ஃபேக்ட்ரிக்கு தீ வைக்கவே இல்லை, நீ தப்பாக புரிஞ்சுட்டு பேசுகிற அப்படிங்க. ஏன் என் லைஃப்பை விட்டு போக மாட்டேங்கிற? ஏன் என்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிற? நானும் சிவாவும் நிம்மதியாக இருக்கக்கூடாதா? உனக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கண்ணாமலான ரவியை கண்ணாமலான வாய்க்கு வந்தபடியே இந்த ஷாலினி திட்டிகிட்டு இருக்கா. உன்னை நான் தயவு செஞ்சு கெஞ்சி கேட்குறேன், என் லைஃப்பை விட்டு போயிரு, என்னை நிம்மதியாக இருக்க விடு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே ரவியா நீ சொன்ன மாதிரியே நானும் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். என்னோட வருங்கால மனைவி யாருங்கிறத நான் தேர்ந்தெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க டைமில் பார்த்து ரித்திகாவும் வந்துடும். ஓ அப்படியா, யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிற? எனக்கும் சர்ப்ரைஸாக இருக்குது அந்த ஆள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ரித்திகா கேட்டுக்கிட்டு இருக்கா. ரவி வந்து ஷாலினியும் பார்க்குறான், ரித்திகாவையும் பார்க்குறான். ஷாலினி என்ன முடிவு சொல்ல போகிறான் இவன் அப்படின்னு பார்க்குறான். நான் வந்து ஒன்றை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் ரித்திகா அப்படிங்கும். ஓ அப்படியா, எனக்கே சர்ப்ரைஸாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரித்திகா ரொம்ப ஹாப்பி ஆகிடுறா. நம்மளை கல்யாணம் பண்ணிக்க போகிறான் அப்படின்னு சொல்லியும் இதை கேட்டு வந்து ஷாலினி ஷாக் ஆகிடுறா. நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். தேங்க்யூ.